Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். இந்த முறுக்கு நம்ம ரேசன் அரிசி வச்சு தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரேசன் அரிசி வச்சு இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த முறுக்கும் அதே போல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக உடையுதுன்னு. அவ்வளோ வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நம்ம ரேசன் அரிசி வச்சு பண்ணியிருக்கோன்னு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரேஷன் புழுங்கரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி இடியாப்பம் ரெசிப்பிலே உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாவு பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஒரு டைம் செஞ்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்போல்லாம் முறுக்கு செய்யணும் இடியாப்பம் செய்யணுமோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நான் ஒரு 3 கப் அளவு சேர்த்துக்கிறேன். 3 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவு உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கிண்ணமோ இல்லை டம்ளரோ எடுத்துகிட்டு மாவு வந்து நீங்கள் அளந்துக்கோங்க. உளுந்து மாவு நீங்கள் கடையில் விற்கிற உளுந்த மாவு யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் அரைச்ச உளுந்த மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கருப்பு எள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய் இல்லைனா வெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் வந்து இந்த மாவில் எல்லா இடத்துலையும் படணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உளுந்த மாவு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உளுந்து இருக்குல்ல, அதை 1 கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்துட்டு வெறும் கடாயில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் நல்லா வறுத்துட்டு அது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. திப்பி ஏதாவது இருந்ததுன்னா ஜலிச்சுக்கோங்க. அவ்வளோதான், உளுந்த மாவு தயாராகிடும். உளுந்த மாவு தயார் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். உளுந்தை வந்து மெஷர் பண்ணக்கூடாது. ஸோ நான் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 கப் அரிசி மாவுக்கு 1 கப் உளுந்த மாவு. இப்போ பாருங்கள், முறுக்கு மாவு பதத்துக்கு இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து தேன்குழல் அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை முறுக்கு உரலுக்குள்ளே கொஞ்சமாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. இதே ரெசிப்பியை நீங்கள் பச்சரிசி மாவுலையும் பண்ணலாம், இல்லை ரேசன் அரிசியில் ப்ரிப்பேர் பண்ண பச்சரிசி மாவுலையும் பண்ணலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வெரைட்டியான முறுக்கு ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் முறுக்கு அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே நிறைய முறுக்கு வந்து உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கரண்டியை இது போல் திருப்பி வச்சுட்டு அதில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இதில் முறுக்கை இது போல் பிழியலாம். 3 தடவை இது போல் சுற்றிக்கோங்க. அப்போ வந்து முறுக்கு கரெக்டான சைஸ்லேயும் கரெக்டான ஷேப்லேயும் இருக்கும். முறுக்கு பிழியும் போது அது வந்து உடஞ்சி விழுகுது அந்த மாவு அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருப்பீங்கன்னா, முறுக்கு மாவு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சிட்டு மறுபடிக்கும் பிழிங்க, கரெக்டாக வரும். இப்போ சூடான எண்ணெயில் இந்த முறுக்கை இது போல் சேர்த்துருங்க. மெதுவாக சேர்க்கணும், வெளியில் தெரிச்சிடாமல். சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு இது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம முறுக்கை இந்த எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா சலசலன்னு ஒரு சத்தம் வரும். இது போல் நுரையாக வரும். இதெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா, இந்த சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறமா இந்த முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து சத்தம் இல்லை, நல்லா வந்து சத்தம் அடங்கிருச்சு. அந்த நுரையும் நல்லாவே கம்மியாயிருச்சு. அப்போ இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா முறுக்கையும் பிழிஞ்சு சேர்த்துருங்க. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் தட்டில் பிழிஞ்சிட்டு கையில் இது போல் எடுத்து கூட சேர்க்கலாம். பிகினர்ஸ்க்காக தான் நான் அந்த கரண்டி மெத்தட் வந்து சொல்லி தந்திருக்கேன். தட்டில் பிழியும் போது இன்னுமே நல்ல பெரிய சைஸ் முறுக்கு வந்து நீங்கள் பிழியலாம். கரண்டியில் பிழியும் போது கரண்டியுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் முறுக்கு பிழிய முடியும். ஆனால் ஆரம்பத்தில் முறுக்கு பிழிஞ்சு பழகும்போது இந்த கரண்டி மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதே போலவே நீங்கள் பண்ணுங்கள். நல்லா வந்து சமைக்க தெரிஞ்சவங்க இது போல் நீங்கள் கையில் எடுத்து சேர்க்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மீத இருக்க எல்லா முறுக்கையும் நம்ம வந்து பிழிஞ்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா வைங்க. இது ஒரு 1 வீக் வரைக்கும் கூட நல்லா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறப்ப இல்லைனா ஈவினிங் டீ டைமில் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம்ல, அப்போல்லாம் இந்த முறுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக. இது வந்து புழுங்கல் அரிசியில் பண்ணதுனால ரொம்பவே டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் பச்சரிசி முறுக்கை விட. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.